வீதியில் கொட்டப்பட்ட 50க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள். திருவிழா நாளில் கூட கள்ளத்தனமான மதுபான விற்பனையா? பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டதுதான் சிறுமலை ஊராட்சி. இன்னைக்கு சுமார் 20,000க்கும் அதிகமான மக்கள் அங்க வாழ்ந்துட்டு வராங்க. 7 உட்கடை கிராமங்கள் இருக்கு. சிறுமலையில விவசாயம் மட்டும்தான் மக்களுடைய வாழ்வாதாரமாவே இருக்கு. இப்ப சுற்றுலா பயணிகளுமே அங்க வந்துட்டும் போயிட்டு இருக்காங்க. மேலும் சிறுமலை ஊராட்சி பகுதிகள்ல ஒரு அரசு மதுபான கடை கூட கிடையாதுன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களாவே சிறுமலை, பழையூர், புதூர், அகஸ்தியர்புரம், தென்மலைன்னு பகுதிகள்ல கோபிங்கிறவரு கள்ளத்தனமா மதுபானம் விற்பனை செய்யப்படுறதாவும் கூறப்படுது. அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுமே பல தடவை திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர்னு பல இடங்கள்ல புகார் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சிறுமலை புதூர் பகுதியில கோவில் திருவிழா நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போ அதே பகுதியில இருக்கக்கூடிய டீ கடையில கோபிங்கிறவரு மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. உடனே பெண்கள் எல்லாருமே மதுபானம் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியுமே அவர்களை மிரட்டி துரத்துனதாகவும் சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைந்த பெண்கள் மற்றும் ஆண்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கோபியுடைய டீ கடைக்குள்ள புகுந்து அங்க விற்பனைக்காக அரசு அனுமதி இல்லாம கள்ளத்தனமா வாங்கி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மதுபான பெட்டிகளை எடுத்துட்டு வந்து சாலையில போட்டு சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு பேருந்த வழிமறைச்சு பெண்கள் சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.